ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிபிஎஸ்இ 10th மேக்ஸ் பத்தி பார்க்க போறோம். அதை எவ்வளோ ஈஸியா சிம்பிளா பண்ணலாம்னு சொல்லி உங்களுக்கு நான் தமிழ்ல சொல்லி தரேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைரக்டா நம்ம சம்முக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ரியல் நம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் சாப்டர் என்னது? ரியல் நம்பர்ஸ். அதுல நம்ம ரெண்டு இது தெரிஞ்சுக்கணும். முக்கியமான தெரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டு தான். HCFனா என்னது, LCMனா என்னது அப்படிங்கறது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். HCFனா என்னது? ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் பவர் ஆஃப் ஈச் காமன். இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸ்மாலஸ்ட் பவர், இதுவும் ஈச் காமன் பிரைம் ஃபேக்டர் இன் த நம்பர். ஓகேவா? ஸ்மாலாவும் இருக்கணும், அந்த நம்பர் காமன் பிரைம் ஃபேக்டராகவும் இருக்கணும். ஓகேவா? இதுதான் HCF. ஓகேவா? LCMனா என்னது? ப்ராடக்ட் ஆஃப் த கிரேட்டஸ்ட். அது ஸ்மாலஸ்டா, இது கிரேட்டஸ்ட் பவர் ஆஃப் ஈச் பிரைம் ஃபேக்டர். அது காமனா இருக்கணும்ங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணலாம். இதுல காமனாவும் இருக்கணும், ஸ்மாலஸ்டாவும் இருக்கணும். இதுல ஒன்லி கிரேட்டஸ்ட் பவரா இருந்தா போதும். இதுதான் இதுக்குள்ள டிஃபரன்ஸ். இது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ரியல் நம்பர்ஸ பொறுத்தவரையில, இந்த சாப்டரை பொறுத்தவரையில. ஓகேவா? இப்ப பாப்போம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் ஒரு 8 and 10 கொடுத்திருக்காங்க, ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க. அதுக்கு LCM and HCF எடுக்கிறது எப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 8ங்கிறத இந்த மெத்தட் படி நம்ம கண்டுபிடிக்கணும். 8 2 இதுல போட்டோம்னா என்ன வரும்? 4 2s are 8 4. அகைன் 2 போட்டோம்னா 2 வரும். 2 2s are 4. அகைன் 2 போட்டோம்னா என்ன வரும்? பேலன்ஸ் 1 வரும். 1 வர்ற வரைக்கும் நம்ம டிவைட் பண்ணிட்டே வரணும். தென் 10 பாருங்க, 10 போட்டோம்னா என்ன வரும்? 2 போட்டோம்னா என்ன வரும்? 5 வரும். அகைன் 5 போட்டோம்னா நம்மளுக்கு 1 கிடைச்சிரும். சோ இங்க 8 போட்டு நம்ம என்ன எழுத போறோம்? 2 2 2. ஓகேவா? 8 டிவைட் பண்றது என்னது? 2 2 2. 2 into 2 into 2. ஓகேவா? அப்புறம் இந்த 1 போட தேவையில்லை. 1 போட்டாலும் ஒண்ணுதான், போராட்டினாலும் ஒண்ணுதான். 2 போட்டு எத்தனை இது இருக்கு? 1 2 3 3 இது இருக்கு, 3 2 இருக்கு. சோ 2 பவர் 3. அப்ப 8க்கு நம்ம என்ன சொல்லிடலாம்? 8 2 பவர் 3ன்னு சொல்லிடலாம். ஓகேவா? இப்ப 10ங்கிறத என்ன சொல்லலாம்? 2 and 5. 2 into 5. இதுல 2 2 2 5 இல்ல. சோ ஒரே ஒரு இதுதான் இருக்கு. 2 பவர் 1 2 பவர் 5. ஓகேவா? இப்ப HCF 8 பவர் 10. HCF என்னது 8 பவர் 10 அப்படின்னு பார்த்தா நம்ம என்ன படிச்சோம்? இங்க ஸ்மாலஸ்ட் பவர் காமன் பிரைம் ஃபேக்டர். ஸ்மாலஸ்ட் பவரா இருக்கணும். பவர்ங்கிறது அந்த மேல உள்ள டேர்ம் தான் பவர் டேர்ம். ஓகேவா? ஸ்மாலஸ்ட் பவராவும் இருக்கணும், காமனாகவும் இருக்கணும். ஓகேவா? சோ இப்ப பாருங்க, இந்த 8 கொடுத்திருக்க 8க்கும் இங்கேயும் பாருங்க 10க்கும் ஸ்மாலஸ்டா இருக்கிறது 2 பவர் 1 காமனாவும் இருக்கணும். சோ இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. இதுல கம்மியான ஃபேக்டர், கம்மியான பவர் இருக்கிறது என்னது? இது 1. இங்க 3 இருக்கு. ஓகேவா? அப்ப 2 கண்டிப்பா எழுதிடலாம். 2 கம்மியான பவர் இருக்கிறத எழுதணும். சோ 2 பவர் 1. அப்ப HCFனா என்னது? ஆன்சர் 2. புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்ப LCM 8 பவர் 10. இதுக்கு 8 பவர் 10க்கு LCMனா என்னது? நம்ம இங்க பார்த்தபடி வெறும் கிரேட்டஸ்டா இருந்தா மட்டும் நம்மளுக்கு போதும். வேறபடி காமன் எதுவுமே தேவையில்லை. நம்மளுக்கு வெறும் கிரேட்டஸ்டா மட்டும் இருக்கணும். இப்ப இந்த 8 and 10க்கு பாருங்க, கிரேட்டஸ்டா இதுல எது கிரேட்டஸ்டா இருக்கு? 2 பவர் 3. 2 பவர் 3. அப்புறம் இங்க ஒண்ணுமே கிடையாது. இந்த 2 பவர் 1 2 பவர் 3 பார்த்து இது ரெண்டுல இருந்து நம்ம 2 பவர் 3 எழுதிட்டோம். அப்புறம் என்ன இருக்கு? இங்க 5 பவர் 1 மட்டும் இருக்கு. சோ இன்டு 5 பவர் 1. ஓகேவா? 2 பவர் 1 2 பவர் 3 எது ஹையஸ்டா இருக்குது? இதான் ஹையஸ்டா இருக்கு, கிரேட்டஸ்ட். சோ 2 பவர் 3 எழுதியாச்சு. இங்க பேலன்ஸ் எதுவுமே இல்லை. இங்க எக்ஸ்ட்ரா என்ன இருக்கு? 5 பவர் 1. இதையும் சேர்த்து எழுதணும். காமனா இருக்கிறதுன்னு சொல்லல, எல்லாத்தையும் நம்ம அடக்கி பிடிச்சு எழுதணும். ஓகேவா? சோ 5 பவர் 1. 2 பவர் 3னா என்னது? உங்களுக்கு தெரியும், 8. அப்ப 8 into 5னா 40. இதான் ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சுச்சா? இதான் HCF LCM. இதான் இந்த சாப்டர்ல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்ப டைரக்டா நம்ம எக்ஸசைஸ் சம்முக்கு போயிடலாமா? எக்ஸசைஸ் 1.1 பாருங்க. எக்ஸ்பிரஸ் ஈச் நம்பர் அஸ் எ ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் பிரைம் ஃபேக்டர். சேம் அதே மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ணி பிரைம் ஃபேக்டர் கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? 140 கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் சம். 140ங்கும் போது 2 ஆல டிவைட் ஆகுமா? டிவைட் ஆகும். 5 ஆல டிவைட் ஆகும். 10 ஆல டிவைட் ஆகும். 0 ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். சோ 2 ஆல டிவைட் பண்ணுங்க. 7 2s are 14. 0. அப்புறம் 2 ஆல டிவைட் பண்ணுங்க 35. 5 ஆல டிவைட் பண்ணுங்க 7. தென் 7 ஆல டிவைட் பண்ணுங்க 1. இப்ப எப்படி எழுதுறீங்க? 2 into 2 into 5 into 7. 2 into 2 into 5 into 7. அது எப்படி எழுதிக்கலாம்? 2 power 2 5 power 1 7 power 1. அப்ப இதான் ஆன்சர். 140ங்கிறதுக்கு இதான் ஆன்சர்.
prime factor. Product of its prime factor என்னது இதுதான் ஆன்சர். ஓகேவா? அதுக்கடுத்து செகண்ட் இது. இந்த 1 வர்ற வரைக்கும் நம்ம டிவைட் கண்டிப்பா பண்ணணும். ஓகேவா? அதுக்கடுத்து செகண்ட் ஒன் 156. ஓகே 156 ஏதாவது டிவைட் பண்ணலாம். 6 வந்திருக்கு, அப்ப 2 ஆல கண்டிப்பா டிவைட் ஆகும். சோ 2 ஆல டிவைட் பண்ணும்போது 7 வரும். 7 2s are 14, பேலன்ஸ் 1, 8 2s are 16. அப்புறம் 2 போடும்போது என்ன வரும்? 3 2s are 6, அப்புறம் பேலன்ஸ் 1, 9 2s are 18. அப்புறம் 3 போடும்போது 4 3s are 3, 3 3s are 9. சோ 13 வரும். 13 எதாலையும் டிவைட் ஆகாது, 13 ஆல தான் டிவைட் ஆகும். சோ 13 அப்படியே எழுதிட வேண்டியதான் 1. சோ என்ன கிடைச்சிருக்கு உங்களுக்கு? 2 2 3 13. 2 2 3 into 13. அப்ப 2 power 2 into 3 into 13. ஓகேவா? அவ்வளவுதான். அடுத்து தேர்ட் சம் பாப்போமா? 3825 கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இது 5 கொடுத்திருக்காங்க. இந்த நம்பர் எதால டிவைட் ஆகும்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் 3 ஆல டிவைட் ஆகுதான்னு பாருங்க. 1, அப்புறம் 2 3s are 6, பேலன்ஸ் 2, 7 3s are 21, பேலன்ஸ் 1, 5 3s are 15. ஓகேவா? சோ டிவைட் ஆகுது. 3 போட்டுடலாம். அடுத்து 3 ஆல பாருங்க 4 2 5 கிடைக்குது. அதுக்கடுத்து 5 ஆல டிவைட் பண்ணுங்க 85 கிடைக்கும். அடுத்து 5 ஆல டிவைட் பண்ணா 17 கிடைக்கும். 17 எதாலையும் டிவைட் ஆகாது. 17 ஆல மட்டும் தான் டிவைட் ஆகும். அதாவது பகா எண்கள் இதை வந்து எந்த நம்பராலையும் டிவைட் பண்ண முடியாது, அதே நம்பரால தான் டிவைட் பண்ண முடியும். ஓகேவா? சோ அப்ப அந்த 17 ஆல தான் டிவைட் பண்ண முடியும். சோ 17 நான் இங்க 1 கிடைச்சிடும். சோ என்ன வரும்? 3 3 5 5 17. சோ 3 3 5 5 into 17. so 3 2 times இருக்கு. 3 power square into 5 square into 17. இதுதான் வந்து ஆன்சர். அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்து 5005 5005 போட்டுக்கோங்க. இப்ப இத 5 போடுங்க, டிவைட் ஆகும். 1001 கிடைக்கும். அப்புறம் 7 போட்டோம்னா 143 கிடைக்கும் உங்களுக்கு. அப்புறம் 11 போட்டோம்னா 13 கிடைக்கும். 13 எதாலையும் டிவைட் ஆகுது. சோ 13 ஆல தான் டிவைட் ஆகும். சோ 1. சோ ஆன்சர் என்னது? 5 7 11 13. 5 into 7 into 11 into 13. இதெல்லாம் ஒரு டேர்ம் தான். ஓகேவா? சோ இதான் வந்து உங்களுக்கு ஆன்சர். ஓகேவா? அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க. 7429 கொடுத்திருக்காங்க. 7429 இது ரொம்ப பெரிய நம்பரா இருக்கு. சோ இப்ப வந்து இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா உங்களுக்கு ஒரு 22 கிடைக்கும். சோ என்னோட கெஸ் படி நான் வந்து 20ல இருந்தே நான் 22 கிடைக்கும். ஓகேவா? இப்ப இங்க 9 இருக்கனால அது வந்து 0 இருந்தா அது 20 ஆல டிவைட் ஆகும். இங்க 9 இருக்கு. ஓகேவா? எல்லா நம்பரையும் நான் ஆட் பண்ணேன், 22 வந்துச்சு. சோ நான் 20 ஆல இதை டிவைட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 20 ஆல ட்ரை பண்ணுவோம்னு யோசிக்கும் போது இங்க லாஸ்ட் நம்பர் என்ன இருக்கு? 9 இருக்கு. அப்ப 20 ஆல டிவைட் ஆகாது. சோ அப்ப 90 ஆல டிவைட் பண்ணுவோம். நான் 90 ஆல டிவைட் பண்ணி பார்த்தேன். எனக்கு ஆன்சர் 391 கிடைச்சிச்சு. ஓகேவா? அடுத்து 17 அப்படியே கம்மி பண்ணிட்டே வந்தேன். சோ 17 ஆல டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்குது? 23 கிடைக்குது. சோ நம்ம அப்படியே 23 ஆல டிவைட் பண்ணிட வேண்டியதான் 1. ஓகேவா? 23 வேற ஏதாலையும் டிவைட் பண்ண முடியாது. ஓகேவா? 23 ஆல எதால டிவைட் பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்க. ஒரு நம்பராலையும் டிவைட் ஆகுது. 23 ஆல மட்டும்தான் டிவைட் ஆகும். 17 23 13 இந்த நம்பர்லாம் அதே நம்பரால மட்டும்தான் டிவைட் ஆகும். சோ அந்த 23 அப்படியே போட்டுருக்கோங்க. ஆன்சர் என்னது? 7429க்கு ஆன்சர் என்னது? 19 17 23 தான் வந்து ஆன்சர். ஓகேவா? அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் தான் இது. ஜஸ்ட் நீங்க வந்து இந்த இது மட்டும் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் சம் ஃபுல்லா பண்ணிடலாம். ஓகேவா? Find the LCM and HCF of the following pairs of integrals and verify then LCM into HCF is equal to product of two numbers. ஓகேவா? என்னத்தை வெரிஃபை பண்ண சொல்லிருக்காங்க? இத வெரிஃபை பண்ண சொல்லிருக்காங்க. இந்த LCM into HCF equal to the product of two numbers. அவங்க கொடுக்கிற 2 நம்பர்ஸ்க்கு இந்த LCM into HCF வந்து ஈக்குவலா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன நம்பர் கொடுத்திருக்காங்க? 26 and 91. 26க்கு நம்ம அதே மெத்தட் தான், சேம் மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க. 2 2s are 2, 3 2s are 6. அப்புறம் 13 வந்து எதாலையும் டிவைட் ஆகுது. சோ 13 ஆல தான் டிவைட் ஆகும். சோ 1. அப்புறம் 91 போடுங்க. 91னா 7 போட்டா 4 7s are 7, பேலன்ஸ் வந்து 2, 3 7s are 7 3s are 21. சோ 3. அதே மாதிரி தான் 13 தான் வந்திருக்கு. சோ 13னா இங்க 1 வரும். அப்ப 26 என்னது? 2 into 13. 2 into 13. 91க்கு என்னது? 17 into 13. 91க்கு என்னது? 17 into 13. HCF னா என்ன?
ஸ்மாலஸ்ட் மேல உள்ள டேர்ம் வந்து ஸ்மாலஸ்டா இருக்கணும். இந்த 1 2 இந்த டேர்ம் வந்து ஸ்மாலஸ்டா இருக்கணும். அதே மாதிரி இந்த ரெண்டு டேர்ம்ல காமனா இருக்கணும். ஓகேவா, நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சம்ல சொல்லியிருக்கேன், அதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. அப்ப இதுல ரெண்டுல இருந்து HCF நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த காமனா இருக்கிறது 13, ஸ்மாலஸ்டா ஒண்ணுதான் இருக்கு. சோ அப்ப 13 எழுதிக்கலாம். ஓகேவா, அடுத்து எல்சிஎம்னா என்ன? கிரேட்டஸ்டா இருக்கணும். அவ்வளவுதான், எல்லாத்தையும் எழுதிடலாம். 2 எழுதிக்கோங்க, இதுல இருந்து 7 எழுதிக்கலாம். இந்த 13 காமனா இருக்கு, அப்போ ஒரு 13 மட்டும் எடுத்துக்கணும். ஓகேவா, சோ 2 13 எழுதக்கூடாது, ஒரு 13 தான் எடுத்துக்கணும். ஓகேவா, இதெல்லாம் இன்ட்டு பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 182 கிடைக்கும். இப்போ உங்களுக்கு ஃபார்முலா படி சம்ல என்ன கொடுத்திருக்காங்க? given LCM into HCF equal to product of the two numbers கொடுத்திருந்தாங்க. சோ இங்க உங்களுக்கு LCM என்னது 182 கண்டுபிடிச்சிருக்கீங்க, HCF என்னது 13 கண்டுபிடிச்சிருக்கீங்க. ப்ராடக்ட் உங்களுக்கு கொடுத்தது என்னது 2691. சோ 26 into 91, ப்ராடக்ட்னா கிராஸ் தான். ஓகேவா, ப்ராடக்ட்னா டாட். ஓகேவா, டாட் கிராஸ் எல்லாம் ஒண்ணுதான். இன்ட்டு 91. சோ இத ரெண்டையும் இன்ட்டு பண்ணா 2366 கிடைக்கும். இத ரெண்டையும் இன்ட்டு பண்ணா 2366 கிடைக்கும். சோ சேமான வேல்யூ கிடைக்குது, ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஓகேவா, அவங்க ரெண்டு ஈக்குவலா இருக்கான்னு சொல்லி தான் வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. வெரிஃபை பண்ணியாச்சு. அடுத்து செகண்ட் சம் பாருங்க. 510 and 92 கொடுத்திருக்காங்க. அதே மாதிரிதான் 510க்கு கண்டுபிடிங்க. 2 போட்டோம்னா 2 2s are 4, பேலன்ஸ் வந்து 1, 5 2s are 10, பேலன்ஸ் 1 5 2s are 10. அப்புறம் 5 வச்சு வெயிட் பண்ணும்போது 5 into 5 25, அப்புறம் ஒரு 5s are 5, அப்புறம் 3 வச்சு போடுங்க, ஒரு 3s are 3, அப்புறம் 2 வருங்க. 2 வந்துச்சுன்னா 7 3s are 21. சோ 17 எதாலையும் டிவைட் ஆகுது. சோ 17 அப்படியே போட்டுடலாம். அதுக்கடுத்து 92 கொடுத்திருக்க 92 போடுங்க. 92ல 2 போட்டோம்னா 4 2s are 8, பேலன்ஸ் வந்து 1, சோ 6 2s are 12. அப்புறம் 2 வச்சு பண்ணும்போது 2 2s are 4, 3 2s are 6, அப்புறம் 23 அப்படியே போட்டுக்கோங்க. 23 எதாலையும் டிவைட் ஆகுது. சோ 1. அப்ப 510க்கு என்ன கிடைக்குது உங்களுக்கு? 2 5 3 17, 2 3 5 17. அதே 92க்கு 2 2 23, 2 2 23. இது வந்து 2 power 2 into 23 1. ஓகேவா, HCF னா என்னது? ஸ்மாலஸ்டா இருக்கணும், காமனா இருக்கணும். ஓகேவா, ஸ்மாலஸ்டா இருக்கிறது என்னது? இங்க வந்து காமனா இருக்கிறது என்னது? 2 மட்டும் தான் காமனா இருக்கு. 3 காமனா இருக்கா? இல்ல. 5 இருக்கா? இல்ல. 17 இருக்கா? இல்ல. இங்க 23 இல்ல. அப்ப ரெண்டு காமனா இருக்கிறது 2 power 1 2 power 2. அப்ப நம்ம என்ன எடுக்கணும்? ஸ்மாலஸ்டா இருக்கிறதா எடுக்கணும். சோ 2 power 1 தான் எடுக்கணும். சோ 2 மட்டும். ஓகேவா, 2 power 1 நாள் 2 நாள் 1 தான். அப்ப HCF ஆன்சர் என்னது? 2. ஓகேவா, அடுத்து LCM கிரேட்டஸ்டா இருக்கிறது எடுக்கணும். LCMனா கிரேட்டஸ்ட். இந்த 2 power 2, இதுல 2 power 2 எடுக்கணுமா 2 power 1 எடுக்கணுமா? 2 power 2 தான் எடுக்கணும். இன்ட்டு பேலன்ஸ் உள்ளதெல்லாம் எழுதிட வேண்டியதான். 3 power 1. இந்த 2 power 1க்கும் 2 power 2லையும் எதை எடுத்தாச்சு? நம்ம 2 power 2 எடுத்தாச்சு. கிரேட்டஸ்டா இருக்கிறத எடுத்தாச்சு. அதுக்கடுத்து இதை விட்டுறணும். ஓகேவா, இதையும் சேர்த்து எழுதிடக்கூடாது. அதுக்கடுத்து 3 power 1, அதுக்கடுத்து 5, அதுக்கடுத்து 17, அதுக்கடுத்து 23. இங்க பேலன்ஸ் உள்ள 23. ஓகேவா, அவ்வளவுதான். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 23460 கிடைக்கும். அடுத்து என்ன பண்ண போறோம்? அவங்க கொடுத்த ஃபார்மட் படி LCM into HCF equal to first and second. LCM உங்களுக்கு என்னது? இந்த கிடைச்ச ஆன்சர் into HCF என்னது? 2 equal to first உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 510 கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்து என்னது? 92 கொடுத்திருக்காங்க. 510 into 92 னு போட்டுருங்க. இது ரெண்டையும் இன்டு பண்ணா 46920 கிடைக்கும். இது ரெண்டையும் இன்டு பண்ணா 46920 கிடைக்கும். ஆன்சர் ரெண்டும் ஈக்குவலா இருக்கு. ஓகேவா, வெரிஃபை பண்ணியாச்சு, ரெண்டும் ஈக்குவல் தான். அடுத்து தேர்ட் ஒன் 336 and 54 கொடுத்திருக்காங்க. ஓகேவா, 336க்கு பாருங்க 336. சோ 2 ஆல டிவைட் பண்ணுங்க 168 கிடைக்கும். அடுத்து 2 ஆல பண்ணீங்கன்னா 84 கிடைக்கும். அடுத்து 2 ஆல டிவைட் பண்ணா 42 கிடைக்கும். அந்த 2 ஆல டிவைட் பண்ணா 21 கிடைக்கும். அப்புறம் 3 ஆல டிவைட் பண்ணுங்க. 3 ஆல டிவைட் பண்ணா 7 கிடைக்கும். அப்புறம் 7 ஆல டிவைட் பண்ணா 1. ஓகேவா, அடுத்து 54 இருக்கு. 2 ஆல டிவைட் பண்ணா 27 கிடைக்கும். 3 ஆல டிவைட் பண்ணா 9 கிடைக்கும். 3 ஆல டிவைட் பண்ணா 3 கிடைக்கும். அகைன் 3 ஆல டிவைட் பண்ணும்போது 1 கிடைக்கும். சோ 336க்கு என்ன வரும்? 1 2 3 4, 4 2, அப்புறம் 3 into 4. அப்ப எழுதினா 2 power 4 into 3 into 7 எழுதிக்கலாம். அடுத்து 2, அப்புறம் 3 3, 2 into 3 3 3, 2 power 1 into 3 cube. ஓகேவா, இப்ப HCF னா என்னது? காமனாவும் இருக்கணும், குட்டியாவும் இருக்கணும். ஓகேவா, இப்ப இதுல 2 power 1 இருக்கு, இதுல 2 power 4 இருக்கு. 2ங்கிறது காமன், குட்டியா இருக்கிறது என்ன டேர்ம்? இந்த 1. இங்க 4 இருக்கு. சோ 1 தான். சோ 2 மட்டும் எடுத்துக்கோங்க. இதுல 3 power 3, இங்க ஒரு 3 இருக்கு. சோ அந்த 3 மட்டும் எடுத்துக்கோங்க. சோ 2 into 3 னா என்னது? 6. அதான் HCF. LCM னா அடக்கி பிடிச்சு எழுதணும், ஆனா கிரேட்டஸ்ட் பவரா இருக்கும். இங்க 2 power 4 இருக்கு, இங்க 2 power 1 இருக்கு. அப்ப என்னது எடுக்கணும்? 2 power 4 எடுத்துக்கோங்க. அடுத்து இதுல 3 இருக்கு, இங்க 3 power 3 இருக்கு. எது ஹையஸ்ட்? இதான் ஹையஸ்ட். அப்ப 3 power 3 எடுத்துக்கோங்க. அடுத்து பேலன்ஸ் உள்ளது அப்படியே எழுதிக்கலாம். 7 into 7. இங்க வேற ஒண்ணும் கிடையாது. சோ 2 power 4, 3 power 3, 7 எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 30
24 கிடைக்கும். இது எப்படி ஆட் பண்ணோம்? 2 into 2 into 2 into 2 into 3 into 3 into 3 into 7. ஓகேவா? இவ்வளத்தையும் நம்ம ஆட் பண்ணல, இன்ட் பண்ணோம்னா உங்களுக்கு 3024 கிடைக்கும். ஓகேவா? இப்ப LCM into HCF equal to first number and second number. LCM உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 3024 into HCF என்னது 6 is equal to first number என்னது 336, second number 54. ரெண்டையும் இன்ட் பண்ணும். இது ரெண்டையும் இன்ட் பண்ணா 18144 கிடைக்கும். இது ரெண்டையும் இன்ட் பண்ணா 18144 கிடைக்கும். ஓகேவா? இதெல்லாம் 3 சம். ஒண்ணுமே இதுல கிடையாது. HCF LCM வந்து உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரிஞ்சிருச்சுன்னா இந்த சம் வந்து ஈஸியா பண்ணிடலாம். ஓகேவா? Find the LCM and HCF of the following integrals by applying the prime factorization method. ஓகேவா? இது வந்து ஈஸி. prime factorization methodனா இதே சேம் அதே மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, 12, 15 and 21. ஓகேவா? சேம் இதே மாதிரி ப்ராசஸ்ல போடுங்க. 12 2 வச்சு நம்ம டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும்? 6 வரும். சோ இத 3 வச்சு டிவைட் பண்ணும்போது 2 வரும். 2 வச்சு டிவைட் பண்ணா 1 வந்துரும். ஓகேவா? இல்ல இங்க 2 போட்டீங்கன்னா இங்க 3 வரும். அப்புறம் 3 வச்சு பண்ணீங்கன்னா 1 வரும். எப்படினாலும் போட்டுக்கலாம். அடுத்து 15 3 வச்சு டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும்? 5 வரும். அடுத்து 5 வச்சு டிவைட் பண்ணும்போது 1 வரும். அப்புறம் 21ங்கிறது 3 ஆல தான் டிவைட் ஆகும் அல்லது 7 ஆல டிவைட் ஆகும். 3 போட்டோம்னா இங்க 7, இங்க 7 போட்டா இங்க 3. ஓகேவா? அப்புறம் 7 ஆல டிவைட் பண்ணும்போது 1 வர்ற வரைக்கும் நம்ம டிவைட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இப்ப என்ன எழுத போறோம்? 12க்கு என்னென்னலாம் இருக்கு? 2 3 இங்க 1 இருக்கு. 1 போட்டாலும் 1 தான், போடாட்டினாலும் 1 தான், பிரச்சனை கிடையாது. சோ 2 ஓகேவா? 2 2 இருக்கு. சோ 2 ஸ்கொயர் into 3 எழுதிக்கிட்டேன் 12க்கு. அடுத்து 15க்கு என்னது இருக்கு? 3 5 1. ஓகேவா? 3 5 1. 1 போட்டாலும் 1 தான், போடாட்டினாலும் 1 தான். 3 5 1. ஓகேவா? அதுக்கடுத்து 21க்கு என்ன இருக்கு? 3 7 1. 3 into 7 3 into 7 7 into 1 கொடுத்திருக்காங்க. சோ இப்போ என்னது? இப்போ இதுல HCFனா என்னது? காமனா இருக்கணும், ஸ்மாலா இருக்கணும். ஓகேவா? காமனா இருக்கிறது என்னது? 2 காமன் கிடையாது. 3 இருக்கா? இங்கேயும் 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு. இதுல ஸ்மாலானது எல்லாமே 1 தான் இருக்கு. ஓகே, ஒரு டைம் தான் இருக்கு. 3 வந்து ஒரு டைம் தான் இருக்கு. சோ இதுலயும் ஒரு டைம் தான் இருக்கு, சேமா தான் இருக்கு. சோ அப்ப நம்ம ஒரு 3 மட்டும் எழுதிக்கலாம், ஸ்மாலஸ்டா இருக்கணும். அதே இங்க 3 2 இங்க 3 1 இருந்தா நம்ம ஒரு 3 மட்டும் தான் எடுப்போம். எது ஸ்மாலஸ்டா இருக்கோ அதை மட்டும் தான் எடுப்போம். அதான் HCF. ஓகேவா? இப்ப 3 LCM என்னது? ஹையஸ்டா இருக்கணும், சேமா இல்லாட்டினாலும் பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும். ஓகேவா? இதுல ஹையஸ்டா 2 ஸ்கொயர்ங்கிறது காமனா இல்ல. சோ நான் எப்படினாலும் இதுல வேற எதுலயுமே எதுவுமே இல்ல. சோ 2 ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கோங்க. இதுல என்ன இருக்கு? 3 இருக்கு, 3 இருக்கு, இதுலயும் 3 இருக்கு, 3 இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? ஒரு 3 தான் இருக்கணும், 3 3 எடுக்கக்கூடாது. சரியா? ஒரு 3, இந்த 3ல இருந்து ஒரு 3 எடுத்தாச்சு. இங்க வேற எதுவும் இல்ல, அவ்வளவுதான். செகண்ட் இதுல வந்து 5 எக்ஸ்ட்ரா இருக்கு. சோ 5 எடுத்துக்கோங்க. 21 இதுல 7 எக்ஸ்ட்ரா இருக்கு. சோ 7 எழுதிக்கோங்க. இப்ப இது எல்லாத்தையும் இன்ட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 420. ஓகேவா? இதுல 3, இது 420. HCFனா என்னது? 3, LCM என்னது? 420. இதான் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ஓகேவா? இதுதான் சிம்பிளானதுதான். ஓகேவா? அடுத்து செகண்ட் ஒன் பாருங்க, 17 23 29. இந்த 17ம் இந்த 23ம் 29ம் எதாலையும் டிவைட் ஆகாது. 17 ஆல மட்டும்தான் 17 டிவைட் ஆகும், 23 ஆல மட்டும்தான் 23 டிவைட் ஆகும், 29 ஆல மட்டும்தான் 29 டிவைட் ஆகும். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகேவா? சோ 17ங்கிறது எதால டிவைட் ஆகும்? 17 ஆல தான் டிவைட் ஆகும். ஓகேவா? இப்ப 17 போட்டோம்னா அது 17 ஆல தான் டிவைட் ஆகும், இங்க பேலன்ஸ் 1 இருக்கும். அதே 23 போட்டீங்கன்னா 23 ஆல தான் டிவைட் ஆகும், பேலன்ஸ் 1 இருக்கும். ஓகேவா? இப்ப 29 போட்டோம்னா 29 1 ஆல தான் டிவைட் ஆகும். சோ 17 into 1 போட்டாலும் 1 தான், போடாட்டினாலும் 1 தான். இது எதுக்கு சொல்றேன்னு இப்ப சொல்றேன் பாருங்க. 23னா 23 into 1, 29னா 1 into 29. ஓகேவா? இப்ப HCFனா என்னது? காமனா இருக்க ஐட்டம். 17 காமன் கிடையாது, 23 காமன் கிடையாது, 29 இங்க என்ன இருக்கு? 1. இங்க 1 போடாம நீங்க 17 மட்டும் எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது தெரியாது. சோ அதனால இந்த 1 போட்டாலும் 1 தான், போடாட்டினாலும் 1 தான். ஆனா இதுல இந்த 3 டேர்ம்லயே காமனா இருக்கிறது இந்த 1 மட்டும் தான். சோ ஆன்சர் என்னவா இருக்கும்? உங்களுக்கு HCF 1 தான். ஓகேவா? ஆன்சர் என்னது? 1. அடுத்து LCM பாருங்க. LCM என்னது? எல்லாத்தையும் சேர்த்து பிடிச்சு எழுத வேண்டியதான். அதுல எல்லாமே காமனா இருந்துச்சுன்னா அதுல ஹையஸ்டா இருக்கிறத எழுத வேண்டியதான். இதுல வந்து ஸ்மாலஸ்ட், இது ஹையஸ்ட். இப்ப இதுல என்னது இருக்கு? காமனா ஒண்ணுமே கிடையாது. சோ காமனா நம்மளுக்கு தேவையில்லை, எல்லாத்தையும் எழுதணும், ஹையஸ்டா இருக்கிறத எழுதணும். இதுல ஹையஸ்ட் எதுவும் கிடையாது. சோ 17 எழுதிக்கோங்க, இதுல உள்ள 23 எழுதிக்கோங்க, இதுல உள்ள 29 எழுதிக்கோங்க, இதுல உள்ள 1. ஓகேவா? அவ்வளவுதான். 17 23 29 இது எல்லாமே இன்ட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 11339. அவ்வளவுதான். ஓகேவா? இதுல HCFல வந்து இங்க 0ன்னு போட்டுறாதீங்க, ஏன்னா 1ங்கிறது நம்ம போட மாட்டோம். ஆன்சர் எழுதும் போது இங்க ஒண்ணுமே இல்ல காமனா அப்படின்னா 1 இருக்குன்னு அர்த்தம்.
ஓகேவா. HCF வந்து 1, LCM வந்து 11339. இதான் ஆன்சர். அடுத்து தேர்ட் கொஸ்டின் தேர்ட் சம் பாப்போமா. 8, 9 and 25 கொடுத்திருக்காங்க. 8ங்கிறது என்னது? 8 2 ஆல டிவைட் பண்ணுங்க 4, இத 2 ஆல டிவைட் பண்ணுங்க 2, இத 2 ஆல டிவைட் பண்ணா 1. அடுத்து 9, 9 வந்து 3 ஆல டிவைட் பண்ணுங்க 3, இத 3 ஆல டிவைட் பண்ணா 1 கிடைக்கும். அப்புறம் 5 னா 5 into 5 25, so 5 ஆல மறுபடியும் டிவைட் பண்ணும்போது 1 கிடைச்சிடும். சோ 8க்கு என்னது 2 2 2. அடுத்து 9க்கு வந்து 3 3 1. அதுக்கு அடுத்து 25க்கு வந்து 5 5. ஓகேவா. இது வந்து 2ல 3 டைம்ஸ் இருக்கு. 9 வந்து 1 2 ரெண்டு இருக்கு. சோ 3 ஸ்கொயர். 5ம் அதே மாதிரி 5 2 5 இருக்கு. சோ ஸ்கொயர் 5 ஸ்கொயர். ஓகேவா. இப்ப HCF என்ன? இதுல எதுவுமே கிடையாது. அதே மாதிரி வழக்கம் போல 1. சோ எதுவுமே இல்லைன்னா 0 போட்டக்கூடாது. என்ன பண்ணணும்? 1. காமனா இருக்கிறது வந்து 1 தான் காமனா இருக்கு. LCM பாருங்க. LCM என்னது? ஹையஸ்ட். இதுல எதுவுமே ஒண்ணுமே கிடையாது. சோ என்ன எதுவுமே வந்து ஹையஸ்ட் லோவஸ்ட் பார்க்க முடியாது. ஏன்னா ஒரே நம்பர் கிடையாது. சோ எல்லாமே வித்தியாசமான நம்பர். அப்ப அடைக்கி பிடிச்சு எல்லா நம்பரும் எழுதிட வேண்டியது. 2 power 3, 3 power 2, 5 power 2. சப்போஸ் இதுல 2 power 3 இருக்கு, இங்க ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 2 power 5 அந்த மாதிரி இருந்தா 2 power 5 ஹையஸ்டா இருக்கிறத எடுத்துட்டு இதை விட்டுறணும் நம்ம. சோ இப்ப எதுவுமே கிடையாது ஹையஸ்ட் லோவஸ்ட். சோ எல்லாத்தையும் எழுதிடுங்க. 2 power 3, 3 power 2, 5 power 2 எல்லாத்தையும் எழுதிட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 1800. இதான் வந்து ஆன்சர். அவ்வளவுதான். ஃபோர்த் சம் பார்ப்போம். இதெல்லாம் given that HCF 306 657 equal to 9 கொடுத்திருக்காங்க. find LCM 306 65 equal to என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. இப்ப என்ன கேட்டிருக்காங்க? இந்த ரெண்டு நம்பர் கொடுத்திருக்காங்க. HCF என்னன்னு சொல்லிட்டாங்க, உங்களுக்கு ஆன்சர் 9 சொல்லிட்டாங்க. LCM வந்து என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அப்ப எப்படி கண்டுபிடிக்கணும்? இதான் வந்து ஃபார்முலா. அந்த கொடுத்திருக்க ரெண்டு இதையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணிட்டு அதுக்கு ஈக்குவல் தான் LCM into HCF. இதான் ஃபார்முலா. இதுல அப்ளை பண்ணிட வேண்டியதான். LCM into HCF உங்களுக்கு ஆன்சர் என்னது? 9. ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க அந்த நம்பர் என்னது? 306. இதனால இது ரெண்டு ஒன்று தான். ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க நம்பர் 306, செகண்ட் கொடுத்திருக்க நம்பர் என்னது? 657. சோ அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்து LCM. இந்த 9 வந்து இன்ட்ல இருக்கிறது வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போகும்போது என்ன ஆகும்? டிவைட் ஆகும். அதே இது பிளஸ்ல இருந்தா மைனஸ் ஆகும், மைனஸ்ல இருந்தா பிளஸ் ஆகும். இன்ட்ல இருக்கிறது டிவைட் ஆகும், டிவைட்ல இருக்கிறது அங்கிட்டு போகும்போது இன்ட் ஆகும். ஓகேவா. இது தெரிஞ்சிருக்கணும். இப்ப இன்ட்ல இருக்கு, அங்கிட்டு போகும்போது என்ன ஆகும்? டிவைட் ஆகும். சோ LCM equal to 306 into 657 divided by இந்த 9 அப்படியே போட்டுக்கோங்க. இப்ப 3 ஆல டிவைட் பண்ணா 3 3s are 9, 4 3s are 3, 0, 2 3s are 6. அப்புறம் 3 ஆல டிவைட் பண்ணுங்க. 4 3s are 3, 3 3s are 9, பேலன்ஸ் வந்து 1, 4 3s are 12. சோ 34. அப்ப என்ன எழுதலாம்? LCM equal to 34 into 657. ஆன்சர் என்ன கிடைக்கும்? 22338. இதான் வந்து LCM. LCM of 306 into 657 equal to 22338. இதான் வந்து ஆன்சர். ஓகேவா. இது ஃபிஃப்த் சம் பார்க்க போறோம். இதுல பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க. அந்த ஏற்கனவே பார்த்த 4 சம்மோட இது கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கும். செக் வெதர் 6n கேன் எண்ட் வித் த டிஜிட்ஸ் 0 ஃபார் எனி நேச்சுரல் நம்பர் n கொடுத்திருக்காங்க. ஓகேவா. நேச்சுரல் நம்பர்ஸ்னா உங்களுக்கு என்ன தெரியும்? 0 1 2 3 தெரியும் ஆல்ரெடி. ஓகேவா. இப்ப உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? டிஜிட் 0 எண்ட் வித் த டிஜிட் 0, 0வா எண்ட் ஆகிற நேச்சுரல் நம்பர்ஸ் n. ஏதாவது எனி நேச்சுரல் நம்பர்ஸ் என்னுக்கு பதிலாக நம்ம அங்க போட்டுக்க வேண்டியதான். நேச்சுரல் நம்பர்ஸ்னா 0 1 2 3 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். எண்ட் ஆகுறது வந்து 0வா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப வந்து 10 நம்ம எடுத்துக்கலாம், 100 எடுத்துக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்னு எடுத்துக்கலாம். இப்ப 10க்கு பிரைம் ஃபேக்டர் கண்டுபிடிச்சீங்கன்னா என்ன வரும்? 2 and 5 வரும். ஓகேவா. 2 and 5 வரும். அதே 100 கண்டுபிடிச்சாலும் 50 and 2 வரும். ஓகேவா. சோ அந்த 5ங்கிறது எந்த 0 ends வித்னாலும் அதுல இருக்கும். ஓகேவா. இப்ப இந்த 6 இங்க கொடுத்திருக்க இந்த 6ங்கிற நம்பருக்கு நம்ம பிரைம் ஃபேக்டர் கண்டுபிடிச்சா என்ன வரும்? 2 and 3 வரும். ஓகேவா. 2 and 3 வரும். இப்ப 6ல வந்து இந்த 2ங்கிறது டேர்ம் இருக்கு. சோ நோ ப்ராப்ளம். அந்த 0 end வித்தோட இதை கம்பைன் பண்ணா இதுல 5ங்கிற இந்த டேர்ம் இல்ல. இந்த பிரைம் ஃபேக்டரைசேஷன்ல 6ல வந்து 5ங்கிற டேர்மே இல்ல. சோ நம்ம இங்க என்ன நம்பர்ஸ் கொடுத்தாலும் அந்த இது வந்து கண்டிப்பா எண்ட் வித் 0வா ஆகாது. அவ்வளவுதான். சிம்பிளா இதுதான் சம்முக்குள்ள எக்ஸ்பிளனேஷன். ஓகேவா. மத்தபடி இதோட டீடைல்ஸ் வந்து நான் இப்போ உங்களுக்கு சிம்பிளா சொல்லியிருக்கேன், பாத்துக்கோங்க. இவ்வளவுதான் ஆன்சரே. இவ்வளவுதான். அது வந்து
6n cannot end with the digit 0 for any natural number. எந்த natural numbers போட்டாலுமே அது வந்து 0வா ஆகாது. ஏன்னா 6 பவர் 1 போட்டாலும் உங்களுக்கு 1 தான் கிடைக்கும், 6 பவர் 2 போட்டாலும் 36 தான். அந்த end with 0வா எப்பயுமே வராது. ஓகேவா? ஏன்னா லாஜிக் படி பார்த்தோம்னா இந்த ஃபேக்டரைசேஷன்ல 5ங்கிறது அதுல வராது. சோ அது வந்து end with ஆகாது. ஓகேவா? இத எப்படி எழுதணும்னா if any numbers end with the digit 0 it should be divisible by 10, or in other words it will be also divisible by 2 and 5. 10 ஆல டிவிசிபிள் அதான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? 10ங்கிறது 0ங்கிறதுனால நம்ம 10 எடுத்துக்கிறோம். சோ அது எதாவது டிவைட் ஆகும், 2 and 5 ஆல டிவைட் ஆகும். பிரைம் ஃபேக்டர் ஆஃப் உங்க கொடுத்திருக்கிறதுக்காங்க என்னது 6 கொடுத்திருக்காங்க. சோ 6ஓட பிரைம் ஃபேக்டர் என்னது 2 and 3. ஓகேவா? சோ பிரைம் ஃபேக்டரைசேஷன் அப்படின்னா prime factorization of 6 power என்ன 2 3 n ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? it can be observed. இதை நம்ம அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது 5 is not in the prime factorization of 6. 6ல வந்து அந்த 5ங்கிற இதே இல்ல. ஓகேவா? 2 இருக்கு, நோ ப்ராப்ளம். சோ அந்த 5ங்கிறதே இல்ல. சோ hence for any value of n 6n will not be divisible by 5. என்ன வேல்யூ கொடுத்தாலும் இந்த 5ங்கிறத 5க்கு வந்து டிவிசிபிளா வராது. ஓகேவா? சோ 6n cannot end with the digit 0 for any natural number. சோ எதுலயுமே அது வந்து எந்த 0 1 2 3 என்ன போட்டாலுமே அது வந்து end with 0வா இருக்காது. ஓகே, ஒன்னு 5வா இருக்கணும், அல்லது 5ஓட டிவைடண்டா இருக்கணும், அல்லது 2ஓட டிவைடண்டா இருந்துச்சுன்னா 10 வர வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? இது 6ங்கிறனால உங்களுக்கு 6ல 0 போட்டாலும் உங்களுக்கு வராது, 1 போட்டாலும் வராது, 2 போட்டாலும் என்ன நம்பர் போட்டாலும் என்ன நேச்சுரல் நம்பர்ஸ் போட்டாலும் இது வந்து எண்ட் வித் 0வா வராது. ஓகேவா? ஃபைனலா இந்த மாதிரி கன்க்ளூட் பண்ணிருங்க. ஓகேவா? 5th சம் பார்க்க போறோம். ஆல்ரெடி 5th சம் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. இப்ப 6th சம்க்கு பார்ப்போம். டைரக்டா சம்முக்கு போயிடலாம். Explain why 7 into 11 into 13 plus 13 and 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1 plus 5 are composite. ஏன் இது இந்த நம்பரையும் இந்த நம்பரை காம்போசைட் நம்பர்னு சொல்றாங்க, காம்போசிட் நம்பர்னு சொல்றாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இதுக்கு என்ன தெரியணும்னா காம்போசிட்னா என்ன அப்படிங்கிறது தெரியணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதுல நம்ம இம்பார்ட்டண்டா என்ன தெரியணும், இப்படின்னா என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். நம்பர்ஸ் ஆர் 2 டைப்ஸ். நம்பர் வந்து 2 டைப். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிரைம், செகண்ட் ஒன் வந்து காம்போசிட். பிரைம் நம்பர்ஸ்னா என்னது? இட் கேன் பி டிவைடட் பை 1 and only itself. ஓகேவா? 1ஆல டிவைட் ஆகும், அல்லது அதே நம்பரால தான் அந்த நம்பர் டிவைட் ஆகும். அப்படி இருக்கிற நம்பர்ஸ் வந்து என்ன நம்பர்? பிரைம் நம்பர்ஸ். It can be divided by 1 and only itself. எக்ஸாம்பிள் வந்து 2 வந்து அதால டிவைட் ஆகும், 1ஆல டிவைட் ஆகும். 3 அப்படித்தான், 5 அப்படித்தான், 7 அப்படித்தான், 11 அப்படித்தான். ஓகேவா? அது அதாலையும் அந்த 1ஆலையும் தான் டிவைட் ஆகும். சோ இந்த நம்பர்ஸ்லாம் என்னது? பிரைம் நம்பர்ஸ். ஓகேவா? 2னா 2 1. ஓகேவா? 2 into 1. சோ இந்த இது வந்து பிரைம் நம்பர்ஸ். இந்த மாதிரி உள்ள நம்பர்ஸ்லாம் என்னது? பிரைம் நம்பர்ஸ். காம்போசிட் நம்பர்ஸ்னா என்னது அப்படின்னா have factors other than 1 and itself. அதர் தென் 1ஆல டிவைட் ஆனா அது காம்போசிட், அப்படி ஆப்போசிட். ஓகேவா? இப்ப இதெல்லாம் எக்ஸாம்பிள் பாருங்க. 4 6 8 9. ஓகேவா? 1 தவிர வேற எந்த நம்பராலையும் டிவைட் ஆனா அது இந்த காம்போசிட் நம்பர்ஸ். ஓகே, இப்ப 6 எடுத்துக்கோங்க. 6 எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன வரும்? 2 வரும். 2 போட்டோம்னா இங்க 3 வரும். 3 போட்டோம்னா 1 வரும். உங்களுக்கு 2 3 1 1 விட்டுட்டு 3ஆலையும் டிவைட் ஆகுது, 2ஆலையும் டிவைட் ஆகுது. ஓகேவா? இந்த மாதிரி வேற 2 நம்பர்ஸ் ஆலையும் டிவைட் ஆனால் அது என்ன நம்பர்? காம்போசிட் நம்பர். அவ்வளவுதான். சிம்பிளா ஜஸ்ட் சின்ன எக்ஸாம்பிள் தான். இப்ப நம்ம ஒரு சம்முக்கு போயிடலாம். ஓகேவா? சொல்யூஷன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? 7 into 11 into 13 plus 13ங்கிறது ஏன் நம்ம காம்போசிட் நம்பர்னு சொல்றோம்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா இதுல 13 13 ரெண்டும் காமனா இருக்கனால ஒரு 13 ஃபர்ஸ்ட் இந்த இதுல 13 13 இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த 13 மட்டும் நான் வெளியில வச்சுக்கிறேன். இன்ட்டு இந்த 7 இன்ட்லயே தான் இருக்கு. இந்த 7 அப்படியே போட்டுக்கிறேன். இன்ட்டு 11 அப்படியே போட்டுக்கிறேன். இன்ட்டு இந்த 13க்கு பதிலா 1 போட்டாச்சு. இங்கே அதே பிளஸ் சிம்பிள் தான் போடணும், மாத்தி போட்டுறாதீங்க. 13 வெளியில இருக்கனால 1. ஓகேவா? 13 பிளஸ் 1னா 13 பிளஸ் 13. ஓகேவா? 13 into 7னா 13 into 7 தான். 13 into 7. 13 into 11னா 13 into 11 தான். ஓகேவா? 13 into 1னா 13. ஓகேவா? அதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்கேன். அவ்வளவுதான். ஈக்குவல் டு 13 into 7 into 11னா 77. அப்புறம் 77 into 1னா என்னது? 77 தான்.
பிளஸ் அந்த 1 அப்படியே போட்டுக்கிட்டேன். சோ 13 இன்ட்டு 77 பிளஸ் 1 என்னது 78. 13ங்கிறது நம்ம எதால டிவைட் பண்ணோம்னாலும் அந்த 13ஆல டிவைட் பண்ணாதான் அது வந்து ஒரு வேற எதாலையும் டிவைட் பண்ண முடியாது. சோ அந்த 13 அப்படியே வச்சுக்கோங்க. இதுல இருந்து இந்த 78ங்கிறத நம்ம டிவைட் பண்ணி பார்ப்போம். 2 ஆல டிவைட் ஆகும் 39, 3 ஆல டிவைட் ஆகும் 13, 13 ஆல டிவைட் ஆகும் 1. சோ இத்தனை நம்பரால டிவைட் ஆகுது ஆக்சுவலா. ஓகேவா, 13, 2, 3, 13. அப்புறம் ஃபைனலா என்ன எழுதிக்கலாம், 13, 13, 2, 3. அப்ப 2-3 நம்பரால டிவைட் ஆகுது. 1ஆலையும் அதே நம்பரால மட்டும் டிவைட் ஆகிறத மட்டும்தான் நம்ம பிரைம் சொல்லுவோம். அப்படி 2-3 நம்பரால டிவைட் ஆகிறத நம்ம என்ன சொல்லுவோம், காம்போசைட் நம்பர்ஸ் சொல்லுவோம். சோ ஓகேவா, சோ என்ன எழுதிடலாம், இட் இஸ் எ காம்போசைட் நம்பர். அவ்வளவுதான். அடுத்து செகண்ட் சம் பார்ப்போம். அதுல கொடுத்திருக்க செகண்ட் சம் பாருங்க. 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1 plus 5 கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல 5 இருக்கு. அந்த 5 மட்டும் நம்ம வெளியில வச்சுக்கிறோம். வழக்கம் போல இன்ட்டு சிம்பிள் போட்டுட்டு 7 into அந்த 6 அப்படியே வச்சுக்கிறோம். அப்புறம் இதுல வந்து 5க்கு பதிலா என்ன ஆகும், 1 ஆயிரும். இன்ட்டு அந்த 4 அப்படியே இருக்கும், 3 அப்படியே இருக்கும், 2 அப்படியே இருக்கும், இன்ட்டு 1 அப்படியே இருக்கும். அப்புறம் இந்த பிளஸ் பிளஸ் போட்டுட்டு 5ங்கிற இடத்துல நம்ம என்ன போட்டுக்கலாம், 1 போட்டுக்கலாம். ஓகேவா, சோ 7 into 6 னா 42, 42 into 1 னா 42, 42 into 4 னா 168, 168 into 3 னா 504, 504 into 2 னா 1008, 1008 into 1 னா 1008. சோ இந்த 5 into 1008 பிளஸ் அந்த நம்பர் என்னது 1. ஓகேவா, 5 into 109. ஓகேவா, சோ 2 நம்பர் வந்திருக்கு. ஓகேவா, அதாவது உங்களுக்கு கரெக்டா கொடுத்திருக்க அந்த ஒரு நம்பரும் அந்த 1ஆலையும் டிவைட் ஆகிற நம்பர் மட்டும் தான் பிரைம், மித்ததெல்லாம் காம்போசிட் நம்பர். சோ இதை எப்படி எழுதிடலாம், இட் இஸ் எ காம்போசிட் நம்பர்னு எழுதிடலாம். அவ்வளவுதான். அடுத்து 7th சம் பார்க்க போறோம். ஒவ்வொரு சம்மும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்குது. ஓகேவா, இப்ப பாருங்க நம்ம டைரக்டா சம்முக்கு போயிடலாம். 7th சம். There is a circular bath around a sports field. Sonia takes 18 minutes to drive one round of the field, while Ravi takes 12 minutes for the same. அந்த ரவுண்ட்ல 12 மினிட்ஸ்ல ரவி ஓடி முடிச்சிடுறாங்க. சப்போஸ் they both start at the same point and at the same time and go in the same direction, after how many minutes will they meet again at the starting point ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டுன்னு கொடுத்திருக்காங்க. சர்க்குலர் பாத். ஓகேவா, சர்க்குலர் பாத்னால நம்ம என்ன எழுதிக்கலாம், இங்க சர்க்குலர் ஷேப்ல டிரா பண்ணிக்கிடுவோம். அங்க என்ன கொடுத்திருக்காங்க, சோனியா டேக்ஸ் 18 மினிட்ஸ். இந்த ரவுண்ட சுத்தி வர்றதுக்கு எஸ்ங்கிறது சோனியா. சோனியாவுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, 18 மினிட்ஸ் ஆகுது. அடுத்து என்னது ரவி, ரவிக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, 12 மினிட்ஸ் ஆகுது. ஓகேவா, ஃபார் த சேம் சப்போஸ் தே போத் ஸ்டார்ட் அட் த சேம் பாயிண்ட். 2 பேருமே ஒரே பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த இடத்துல இருந்து தான் 2 பேரும் ஓட போறாங்க. த சேம் டைம், ஒரே டைம்ல ஒரே பாயிண்ட். அப்புறம் என்னது, ஒரே டைமும் சேம் டைம்ல ஓட போறாங்க. அண்ட் கோ இந்த சேம் டைரக்ஷன். இப்ப இங்கிட்டு ஓடினாங்கன்னா இங்கிட்டு ஆக்கல, 2 பேருமே ஒரே சைடா. இங்கிட்டு 2 பேரும் ஓடினாங்களா இல்ல இங்கிட்டு ஆக்கல, எந்த சைடு ஒண்ணு போல 2 பேருமே ஒரே டைரக்ஷன்ல ஓட போறாங்க. ஓடும் போது அண்ட் கோ இந்த சேம் டைரக்ஷன், 2 பேரும் ஒரே டைம்ல ஓடுறாங்க. ஓகேவா, சேம் டைரக்ஷன்ல சேம் டைம்ல அதே பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க ஓடுறதுக்கு. ஓகேவா, ஆஃப்டர் ஹவு மெனி மினிட்ஸ் வில் தே மீட் அகைன் அட் த ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்ப சோனி அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்போது அவளுக்கு 18 மினிட்ஸ் ஆகுது ரிட்டர்ன் இங்க வந்து ரீச் ஆகுது. ஆனா ரவிக்கு அப்படி கிடையாது, சுத்தி வந்து வர்றதுக்கு 12 மினிட்ஸ். சோனியாவோட ஒரு 6 மினிட்ஸ் வந்து முன்னாடி வந்துடுறாங்க. ஓகேவா, ஏன்னா இவங்க 12 மினிட்ஸ்ல, சோ 6 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் முன்னாடி போயிருவாங்க. இதுல இந்த பாயிண்ட டச் பண்ணி முன்னாடி போன பிறகுதான் 6 மினிட்ஸ் கொஞ்சம் தள்ளி போன பிறகுதான் சோனியா இந்த இடத்துக்கே ரீச் ஆவாங்க. சோ அந்த டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேவா, அவங்களுக்குள்ள டிஃபரன்ஸ். சோ இவங்க வந்து இப்படி சுத்தி வந்து எந்த டைம்ல அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல ஒண்ணு போல அவங்க வந்து மீட் பண்ணுவாங்க, எந்த மினிட்ஸ்ல 2 பேரும் சேமா மறுபடியும் ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்ப என்ன கண்டுபிடிக்கணும்னா, இதுக்கு வந்து நம்ம HCF LCM 2 பார்த்திருப்போம். ஓகேவா, HCFனா உங்களுக்கு என்னது, ஸ்மாலஸ்ட் காமன் ஃபேக்டர்னு பார்த்திருப்போம். ஓகேவா, இதுக்கு வந்து நம்மளுக்கு டிஃபரெண்ட் வேரியேஷன்ஸ் இருக்கு. ஓகேவா, ஸ்மாலஸ்ட் காமன் ஃபேக்டர் இது வந்து என்னது, ஹையஸ்டா இருக்கணும். ஓகேவா, இது காமனா இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லாட்டினாலும் ஒண்ணுதான். சோ அந்த டிஃபரெண்ட் வந்து நம்மளுக்கு இங்க காமனா இல்ல, வேரியேஷன் இருக்கு 2க்குமே. சோ அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்.
ஓகேவா. காமனா இருந்துச்சுன்னா நம்ம வந்து HCF கண்டுபிடிக்கலாம். இதுல வந்து கொஞ்சம் இந்த டிஸ்டன்ஸ் வேரியேஷன் இருக்கு. அப்ப நம்ம LCM கண்டுபிடிச்சோம்னா இதுக்குள்ள எவ்வளவு மினிட்ல சேமா வருவாங்க ரீச் பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா. இதுக்குள்ள வேரியேஷன். ஓகேவா. வேரியேஷன் கண்டுபிடிக்கிறதுனால நம்ம என்ன போடணும், LCM எடுக்கணும். LCM ஆஃப் 18 மினிட்ஸ் அண்ட் 12 மினிட்ஸ். ஓகேவா. 18 மினிட்ஸ் யாரு, சோனியா. ரவி வந்து எத்தனை மினிட்ஸ், 12 மினிட்ஸ். ஸோ 18 மினிட்ஸ்க்கு பாருங்க 18 போட்டோம்னா என்ன வரும், 2 9 3 3 1 வரும். ஸோ 2 × 3 × 3 வரும். ஸோ 2 × 3 ஸ்கொயர்டு வரும். ஓகேவா. அடுத்து ரவிக்கு என்னது 12 மினிட்ஸ். 12 போட்டோம்னா என்ன வரும், 12னா 2 போட்டோம்னா 6, 2 போட்டோம்னா 3, 3 போட்டோம்னா 1 வரும். ஸோ 2 பவர் 2 × 3 பவர் 1. ஓகேவா. 18க்கு என்ன வந்துச்சு உங்களுக்கு, 2 × 3 பவர் 2 வந்துச்சு. ஓகேவா. இப்போ இதுல பாருங்க LCM ஆஃப் 12 and 18க்கு LCM என்னது, இதுல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஹையஸ்டா இருக்கணும், ஹையஸ்ட் உள்ளதா இருக்கணும், மிச்ச பேலன்ஸ் உள்ளதெல்லாம் நம்ம சேர்த்து எழுதிடணும். ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஹையஸ்டா இருக்கிறது என்னது, இதுல இந்த இருக்கு 2 பவர் 2க்கும் இதுக்கும் பாருங்க ஹையஸ்டா இருக்கிறது 2 பவர் 2 தான். இது வந்து 2 பவர் 1ல. சோ ஹையஸ்டா இருக்கிறது எழுதுங்க 2 பவர் 2. இதுல ஹையஸ்ட் என்னது, இது 3 பவர் 1, இது 3 பவர் 2. சோ 3 பவர் 2 எழுதுங்க. பேலன்ஸ் வேற எதுவும் இல்ல. சோ இதெல்லாம் எடுத்தாச்சு. இதுக்குள்ள காமன் இதை எடுத்தாச்சு, இதுக்கு காமன் இதை எடுத்தாச்சு. சோ காமனா உள்ளதை நம்ம எடுத்தாச்சு. ஓகேவா. இப்ப 2 பவர் 2னா 2 × 2, 3 பவர் 2னா 3 × 3. சோ 36. ஓகேவா. அப்ப ஆன்சர் என்னது 36. சோனியா அண்ட் ரவி வில் மீட் together at the starting point after 36. அவங்க சுத்திக்கிட்டே வந்து ஒரு 36 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒண்ணு போல அதே பாயிண்ட்ல மீட் பண்ணுவாங்க. ஓகேவா. அவ்வளவுதான் சிம்பிளா புரிஞ்சுக்க வேண்டியது. இதுல LCM எடுக்கணும்ங்கறத நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா இந்த சம்ம வந்து ஈஸியா பண்ணிடலாம். ஓகேவா. இந்த சம்ல ஏதாவது டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.